பிரியமானவர்களே, நிறைய தியான சிந்தனைகள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு நாளும் சிலுவை பாதையில் நிறைய கேட்டிருக்கிறீங்க. மறுபடியும் பாவம் 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 பாவம்னு சொல்லி உங்களை நான் அறுக்க விரும்பலை. ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ ஒரு சின்ன சம்பவத்தோடு தொடங்கட்டுமா? கேட்குறீங்களா? ஒரு திருத்தலத்திற்கு என்னப்பா டர்ரா புர்றான் டர்றான் கர்றாந்து விடாது பொழுது சாத்தான் என்ன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் கதைக்கு வருவோம்னா கதை தான் முக்கியம். நமக்கு என்ன முக்கியம்? கதை முக்கியம். பிரைஸ் தி லார்ட். ஒருத்தன் திருத்தலம் போனா அன்னைக்குன்னு பார்த்து திருத்தலத்தில் நிறைய மக்கள் அன்னை மரியாவை தரிசிக்க முடியல. அன்னை மரியா சுரூபம் அழகா அச்சரபாகம் போனீங்கன்னா அச்சரபாகத்தில் அந்த மெயின் சர்ச்சில் அன்னை மரியா எல்லாம் தொட்டு அப்படி கும்பிட்டு மாலை போட்டுலாம் போவாங்க. பார்த்துக்கிறீங்களா? உங்களை போய் கேட்குறேன் பாரு நான். அப்படி சொல்லுங்க. இப்போ நிறைய கூட்டம் இருக்கிறதால எல்லாரும் ஒன்றும் அனுப்ப முடியாது. அனுப்பிவிட்டா எல்லாரும் போய் இடிக்குன்னு நெருக்குன்னு கத்திக்கின்னு கூவின்னு அம்மாவை அந்த கண்ணாடி கூட உடச்சி அம்மா மேலே போனது நகையை கூட திருண்டு விடுவாங்க. அதனால எல்லாரும் வரிசையில் அனுப்புறாங்க. இப்போ இங்கே தான் அன்னை மரியாவோட சுரூபம் இருக்கிறது. ஓகேவா? திருச்சியில் இருக்கிற இடத்துல இப்போ எல்லாரும் இந்த பக்கமாக போயிட்டு அப்படி பார்த்துட்டு இப்படி வரணும். அப்படி தான் அங்கேயும் கூட இருக்கும். எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி. பிரைஸ் தி லார்ட். அப்போ நிறைய பேர் இருக்கிறதால எல்லாரும் லைனில் நிற்க வைக்கிறாங்க. லைன்ல நிக்க வைக்கும் போது அங்க கூட ஒரு செக்யூரிட்டி இருக்கிறாரு. எல்லாருக்கும் 2 நிமிஷம் தான். எத்தனை நிமிஷம்? எல்லாருக்கும் 2 நிமிடங்கள் தான். அப்ப 2 நிமிஷத்துல அன்னை மரியா பார்த்து ஜெபிச்சுட்டு மாலை எதனா போடணுமா போட்டுட்டு உடனே வந்துடணும். அது போல ஒருத்தன் போயின்னு இருக்கிறான். எப்பவுமே அன்னை மரியாவோட சுரூபத்துக்கு பின்னாடி இங்க ஒரு கண்ணாடி எதனா இருந்துச்சு. கண்ணாடி இன்னொரு சுரூபம் இப்படி ஒன்னா சுரூபம் அப்படி லைனா இருக்கும். நிறைய பங்குல பாத்தீங்கன்னா தெரியும். பாத்தீங்களா? நம்ம ஆளுங்க கண்ணாடிலாம் போட்டா சும்மா இருக்க மாட்டாங்களா? கையெல்லாம் எதனா கிரிக்கின்னு ஏதிக்கின்னு இவங்க ஜபம் பண்ண மாட்டாங்க. ஆனால் கிரிக்கி வச்சிடணும். ஆண்டர் கொட்டணும். ஜபலாம் பண்ண மாட்டாங்க, கிரிக்கி மட்டும் விட்டுருவாங்க. அது போல ஒருத்தன் அந்த கண்ணாடியில் எழுதியிருக்கிறான். இவன் போய் அதை போகும்போது பார்த்துடுறான். என்ன எழுதிக்கிறான்னா, ஐ லவ் யூ ஜெயந்தி. என்னது சொல்லுங்கம்மா? பிரைஸ் தி லார்ட். இவன் போனவன் எங்க பார்க்கறான்? ஐ லவ் யூ ஜெயந்தி. போனதுக்கு எதுக்கு சொல்லுங்க? மாதா பார்க்குது. இவன் எதை பார்க்கறான்? ஜெயந்தியை பார்க்கறான். அவன் யோசிக்கிறான், யார் இந்த ஜெயந்தி? இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்களா? இப்போ ஒழுங்கா வாழறாங்களா? இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது, சார் டைம் அப். யாரு சார்? டைம் அப். போனது எதுக்கு? மாதா பார்த்தது எது? 2 நிமிஷத்துல அழகான அன்னை மரியா தரிசனத்தை இழந்து போனான். இதுக்கப்புறம் லைன்ல வந்து அவன் போய் நின்று பார்த்து மொழி வரதுக்குள்ள டைம் ஆயிடும். வீட்டுக்கு போயிடணும். ஏன்னா அவ்வளோ கூட்டம். 2 நிமிடம் 2 செகண்ட் கூட வச்சுங்களேன். யாரா அது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆசையில தரிசிக்க போனதை இழந்து போனான். நாம கூட ஒரு 2 நிமிஷம் ரீல்ஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு செல்போன் எடுத்து வைப்ப. 2 நிமிஷம் 2 மணி நேரம் போயிடும். சின்ன ஒரு 2 செகண்ட் ஒரு சின்ன ஆசைப்படலாம். சரி கொஞ்ச நேரம் உட்காருவோம், கொஞ்ச நேரம் பார்ப்போம், கொஞ்ச நேரம் பண்ணுவோம் அப்படின்னு சின்ன ஆசைகளில நாம் விழுந்துட்டோம் அப்படின்னா நாம பெரிய ஆசீர்வாதங்களை இழக்கிறோம். தவக்காலம்னா என்ன அப்படின்னா உட்காரு. எப்படி நம்ம அப்பெல்லாம் பழைய தபசு காலம் சொல்லுவாங்க. தெரியுமா? இப்போ அது தவக்கால காலமா மாறிச்சு. தவக்கால காலம் குதிச்சுனே இருக்கணும். எங்க அங்க ஒண்ணோம், இங்க ஒண்ணோம், அங்க ஒண்ணோம், இங்க ஒண்ணோம், அதை பண்ண. தவக்காலத்துல உட்காரு. ஸ்டாப். கொஞ்ச நேரம் உட்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் உட்காரணும். எதுக்கு உட்காரணும்? நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நீ யார் என்று தெரிந்து கொள்வதுதான் தவக்காலம். எல்லாம் பிக்னிக்கு போறா போல போயிட்டு தான் அந்த திரியாத்திரை இந்த திரியாத்திரை அங்கே மாலை போட்டுன்னு இதை போட்டுன்னு காவியோட அனுத்துன்னு காவியோட அனுத்தவனா 10 செட்டு பீரோவில் இருக்கும். ஒன்று புதுசாக போடும். காவியோட போடுறதே சாம்பல் உடுத்தி அப்படி போடுறது தான் அதான் அர்த்தம். ஆனால் அது அந்த காவியோட பொண்ணு சென்ட் வச்சுக்கின்னு ஜவமாலை போட்டுன்னு சீங்காட்டுன்னு போகிறது. உக்காரு. கொண்டாரம். எங்கே உட்காரணும்? ஆண்டவர் முன்னாடி உட்காந்து நீ செஞ்ச முள்ள மாதிரி முடிச்சவைக்கு எல்லாத்தையும் பட்டியல் போடு. தவக்கலை இரவு உள்ள கத்திக்கிட்டு யார் கையில மாட்டிக்கும்? பாம்பு கிட்ட மாட்டிக்கும். நாம கூட தவக்காலத்தில் அது செய்யறோம் பண்ணிட்டு எதுக்குடா தவக்காலம் தெரியாம போய் சாத்தாங்கிட்ட மறுபடியும் ஊந்து போறது. நல்ல பாவ செய்யறோம், நல்ல பயணமா பண்றோம், பக்காவா பண்றோம், சூப்பரா பண்றோம், அருமையா பண்றோம். ஆனா மறுபடியும் அதே தவறு செஞ்சுக்கிறோம். ஏன்?
நல்லா இறைவார்த்தை வாசிக்கிறோம், நல்லா பக்காவா ஜெபம் பண்றோம், நல்ல ஒரு பாவ சங்கீதனை செஞ்சேன் சாமி, ஆனா அதே பாவத்தை செய்யறேன் சாமி. நல்லா ஸ்டாப் பண்ணிட்டு நல்லா யோசிச்சு கரெக்ட் மறுபடியும் அது பின்னாடியே ஓடின்னு இருக்கிறோம். ஒரு சிக்னல்ல ரெட் லைட் போடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? நில்லு கொஞ்ச நேரம். ரெண்டாவது எல்லோ லைட் போடுவாங்க, எதுக்கு? பி ரெடி, கமான், சுத்தி முத்தி பாரு, ஓகே கரெக்டா போனோம், ரெடி. அப்புறம் லைட் போடுவாங்க, அப்போ போ. எடுத்த உடனே காவிட கட்டியும் டமுக்கு 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 ஓடாத, உடனே உட்காரு, ஜெபம் பண்ணு, யோசி, ஸ்டாப், சுத்தி முத்தி பாரு. ஸ்டாப் பண்ணி சும்மா உட்காந்து இருக்க கூடாது, என்ன பண்ண ஏது பண்ணணும் பார்க்கணும். அப்புறம் எல்லோ லைட் போடுவாங்க, எல்லோ லைட் போட்டோம் என்ன பண்ணணும்? நீ ரெடி ஆயிரு, இப்போ நீ கிளம்பணும். யார் பின்னாடி போறேன்றது தான் முக்கியம். மத்தேயு நற்செய்தியில நீங்க லூக்கா நற்செய்தியில 5வது அதிகாரம் பாத்தீங்கன்னா தெரியும். லேவியை அழைக்கிறார், லேவியை அழைக்கிறார். லேவியை அழைத்த உடனே என்னை பின்பற்றி வா அப்படி சொன்ன உடனே இவர் எல்லாத்தையும் விட்டுட்டு எழுந்து என்ன பண்றாரு? இயேசுவை பின்தொடர்கிறார். சூப்பரான மெத்தடு. எல்லாத்தையும் விட்டுட்டு விட்டா மட்டும் போதாது, அங்கிருந்து எழுந்துட்டு யார் பின்னாடி போனோம்? இயேசு பின்னாடி போ. தவக்காலம். ஒரு டிராஃபிக் அந்த சிக்னல் போற இடத்துல அது ஒரு ரெட் லைட் எரியுது. ஒருத்தர் வந்தார் பைக்ல, ட்ரு 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 ட்ருன்றாரு. ரெட் லைட் போயினுக்குது, ட்ரு ட்ருன்ற. ஏமா அவசரம் எங்களை ஓடணும் அவருக்கு. இப்போ எல்லா லைட் போட்டாங்க, உடனே ஓட்டாரு. இவரை ஃபாலோ பண்ணி ஒரு 5-6 பேர் போனான். அங்கே கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா போலீஸ் நிற்கிறாப்புல. போலீஸ் என்ன பண்ணா? முதல்ல போனா பாரு, அவனை விட்டாரு. பின்னாடி போனா பாரு, அந்த 5 பேர் அமுக்குனாரு. எல்லாம் எடு சார், நீ 5 பேர் பிடிச்சிங்க, வாஸ்தமானது தான், நீ உன் வேலையை செஞ்சீங்க. எங்கள் முன்னாடி ஒருத்தன் போனானே அவனை விட்டீங்களே, அவனை ஏன் சார் பிடிக்கல? அவனை பிடிக்க முடியாது சார். ஏன் சார் அவனை பிடிக்க முடியாது? எதுக்கு? அவர் தான் எங்கள் போலீஸ் ஆஃபீஸரு. எங்களுக்குள்ள ஒரு டீலு, தினமும் இது போல் போகண்டா. நான் என் முன்னாடி எப்படி சத்தியமாக ஒரு 5-6 பேர் வருவான். அவனை அப்படியே அமுக்கு, உனக்கு தினமும் கேஸ் கட்சா போல இருக்கும், உனக்கு கமிஷன் கட்சா போல இருக்கும் பாரு. எங்களுக்குள்ள டீலு. நீ முன்னாடிக்கிற நம்பி போனேன்னு வச்சுக்க, அவன் செய்கிறா போலே செஞ்சுன்னு போன வச்சு அவளா அந்த பொம்பளை சூப்பராக பார்டர் வச்சு காவியோடைய அணிந்துக்குது, நாமளும் அணி வண்டி. அந்த குடும்பம் என்னமா தவக்காலத்தை சூப்பராக பண்ணுது, பின்னாடியே போவாத, மாட்டிப்ப. தவக்காலம்னா என்ன, அது என்ன பண்ணணும் அப்படின்னு திருச்சபை சொல்லி கொடுத்தது வேறு. அது செய்யி, மனமாற்றம் தேவை, எல்லாம் தெரியும் உங்களுக்கு, இதெல்லாம் சொல்லி தந்துட்டாங்க. அதை பற்றிலாம் நான் மறுபடியும் பேசினா உங்களுக்கு போர் அடிச்சிடும். மனமாற்றம் தேவை, பாவங்களை ஒப்புடும், எல்லாம் ஓகே, வெரி குட், சூப்பர், பக்கா. ஆனால் திரு அவை என்ன சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதை செய்ய. மற்றவங்க செய்கிறாங்க, இவங்க பண்ணுறாங்க, அந்த பங்கு பண்ணுது, இந்த பங்கு பண்ணுது, அதான் மற்றவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்களாம் கிடையாது. நீ என்ன பண்ண போகிற? உட்காடுறியா? ஒரு இடத்துல உட்காரு, அதோடே வீடு வீடா போயிட்டு என்ன அடி அக்கா நல்லா இருக்கிற அப்படி தான் ஒருத்தன் அவன் வீடு அவனுக்கே தெரியாமல் போகிறான். ஓய் வெளியே வாடா, அவன் பையன் ஓடையாரான். என்னப்பா உங்கள் அம்மா எங்கடா? வேலைக்கு போயிடறாங்க. உன் அக்கா எங்கடா? பியூட்டி பார்லர் போயிது. உங்கள் தம்பி எங்கடா? விளையாட போயிடறான். நீ மட்டும் கேட்குறேன், ஏன்னா வெளியே போக வேண்டியது தானே. நான் கூட பக்கத்து வீட்டு தான் வந்துக்கிறேன், நீ தான் யார் வீட்டுன்னு தெரியாமல் வந்து கத்தி எடுக்கிற. அப்பா கிட்ட பையன் போயிட்டு நான் கேட்குறான், சொத்தை கேட்குறான். அப்பா ஒரு வார்த்தை பேசலை, என்ன பண்ணுறாரு? வச்சிக்க, பட்டா தான் திருந்துவேன், நீ பட்டா தான் திருந்துவ போ. மூத்த மகன் வந்து யூதர்களை குறிக்கிறது, இளைய மகன் புறவினத்தார்களை குறிக்கிறது. அதான் தியாலஜிக்கலா மூத்த மகன் யாரை குறிக்கிறது? ஏன்னா யூதர்கள் இருக்கிறீங்களா? யூதர்கள் என்ன இருக்கிறீங்களா? தெரியாமல் வண்ட சாமி, உன் மூஞ்ச பார்க்கறதுக்கு தெரியாமல் நான் இப்போ ஃப்ளைட்லேருந்து இப்படி பார்த்த எகிரி இங்கே வச்சுட்டேன். அப்படி ஏன்னா எந்த யூதர்கள்லாம் இருக்கிறீங்களா? இல்லை. நாம் எல்லாம் இளைய மகன். அப்பா சொத்தை பிரித்து கொடு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்பா நீ எனக்கு வேணான்னு அர்த்தம். அப்பா நீ செத்துப்போ, நீ எனக்கு வேணாம். நாம கூட அப்படிதான் புரணி பேசின்னு இருக்கும் போதெல்லாம் யாரை வேணான்றான்? முக்கியமான கான்செப்ட். ஏஸ் அப்பா வேணாம். பொய் பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் யார் வேணாம்? பாட்டி வச்சு கும்பாங்க குத்து டமால் டுமான் குடிச்சா யார் வேணாம்? அப்பா சொத்தை பிரித்து கொடுப்பா. ஒரு வார்த்தை பேசல, டே நல்லா இருந்தடா, உனக்கு கை தட்டினா 10 பேர் ஓடறான் நல்லா இருக்கு, ஜாலியாக பிரியாணி அது இது கிடச்சிச்சு அப்படின்னு ஒன்றுமே கூட கேட்கல. அப்பா சொத்து அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்பா நீ எனக்கு வேணாம்பா. எடுத்துக்கிட்டு எங்கே போகிறான்? நெடும் பயணம் மேற்கொண்டான். நெடும் பயணம்னு என்ன தெரியுமா? நெடும் பயணம் என்ன தெரியுமா? சாத்தாங்கிட்ட போகிறது. ஏங்க ஒன்ஸ் அப்பா கிட்ட கடவுள்கிட்ட இருந்து பிரிஞ்சுட்டோம் அப்படின்னா யார்கிட்ட போவான்? சிம்பிள் மேட்டர்.
நெடும் பயணம் மேற்கொண்டான். நெடும் பயணம் போயிட்டு இருக்கிற காசு இருக்கிற எல்லாத்தையும் சொன்ன இல்ல, ஐ லவ் யூ ஜெயந்தி, அது போல 2 நிமிஷத்துல தான் எல்லா ஆசையும் இழந்து போனது போல அந்த காசு இருக்கிற வரையும் ஜாலியா இருந்தான். காசு போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? காசு போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? பஞ்சம் வந்தது. நீ ஆண்டவர் விட்டு போனேன்னா பஞ்சம் வரும். பஞ்சம் வந்து யார்கிட்ட தான் போய் கடைசி யார்கிட்ட தான் இருக்கிற? சாத்தாங்கிட்ட தான் இருக்கிற. சாத்தாங்கிட்ட போயிட்டு வேலை கட்ட என்ன கிடைக்கும்? பண்ணி மேய்க்கிற வேலை தான் கிடைக்கும். ஆண்டவர் விட்டு போனா, ஆண்டவர் விட்டு போனா என்னதான் மேய்க்கணும்? வாய் வராது உங்களுக்கு, சொல்லுங்க, என்னதான் மேய்க்கணும்? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் விட்டுட்டு போனா சரி. பன்றி மேய்த்தல் என்றால் என்ன? சொல்லுங்கம்மா, பன்றி மேய்த்தல் என்றால் என்ன? நான் சொல்லட்டுமா? அப்பா அம்மாக்களுடைய வார்த்தைகளை கேட்காமல் எந்த நேரமும் அலைபேசியை தடவி கொண்டிருப்பதே பன்றி மேய்த்தல் எனப்படும். ஊரு கதை உப்பு இல்லாமல் பேசுகிற போது பன்றி மேய்த்தல் எனப்படும். அந்த சூனியம் இந்த சூனியம் எல்லா சூனியம் அது இது எல்லாத்தையும் நம்புகிறவர் போதெல்லாம் பன்றி மேய்த்தல் எனப்படும். இப்போ பூசு முடிச்சுட்டு போய் பாருங்க, சோபாலும் உங்கள் பிள்ளைங்களாம் பண்ணி மேய்ச்சின்னு இருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் மரியாதை கூட பண்ணி மேய்ப்பாங்க. ஹல்லேலூயா. அந்த இது நிறைய இடத்துல நிறைய பண்ணி மேய்ச்சின்னு இருப்போம். நம்ம யாரை விட்டு போயிட்டோம்? ஆண்டவர் விட்டு போயிட்டோம். நம்ம ஆண்டவர் விட்டு போனோம், அங்கே பஞ்சம் வரப்படும். அங்கே வேலை கேட்டு போனால் பண்ணி மேய்க்கு தான் வேலை கொடுப்பான். கால் சென்டர் வேலைலாம் கொடுக்க மாட்டான். ஹல்லேலூயா. ஆனால் பிரியமானவர்களே, பன்றி மேய்த்தாலும் அவன் உட்காந்தான் பாருங்க, அதான் பியூட்டி. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதான் முக்கியமானது பேச போகிறேன். அதுலேருந்து தான் தொடங்க போகிறேன். அவன் உட்காந்து யோசித்தான் பாருங்களேன், ஐயோ நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, எங்கள் அப்பா கிட்ட அவ்வளோ சாப்பாடு எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் ஜாலியாகிறானே, நான் ஏன் கஷ்டப்படுறேனே, நான் போக போகிறேன், எங்கள் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறேன். அவன் பையனாக இருக்க போகிறது இல்லை, அவன் வேலையால் இருக்கணும். அதான் உட்காருதல். அதான் உட்காருதல். சூப்பரான ஒரு பகுதி. உட்காரு, யோசி, என்ன பாவம் செஞ்ச யோசித்தா மட்டும் போதுமா? அவன் கிளம்பினான். கிளம்பி போய் அப்பா கேட்கறதுக்கு முன்னாடி அப்பா வந்து கட்டி பிடிச்சிக்கினாரு. ஏன் தெரியுமா? அவன் பல்ல வளர்க்காம, குளிக்காம, கிழிஞ்சு போன துணி போட்டுக்கின்னு அதை போட்டுன்னு ஓடி வந்தான். அதை கூட பார்க்கல. அப்பா எதை பார்க்கறாரு சொல்லு? நீ சிக்குன்னு போட்டு வந்தா பார்க்க மாட்டாரு, உள்ளம் சரியாகதான்னு பார்ப்பாரு. அவன் அங்கேயே ரெடி ஆயிட்டு நான் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன்னு கிளம்பினா பாரு. அப்பயே ஆண்டவர் மனுஷன், அப்பயே அப்பா ஏத்துக்கினார். அதனால ஒரு வார்த்தை கூட சொல்லல. சொல்றது முன்னாடி அப்பா ஓடி போய் கட்டி முடித்து முத்தம் கொடுக்கிறார். அமைதி. அதுக்கப்புறம் தான் அப்பா அப்பா அவன் சொல்றான், அப்பா இது போல பண்ணிட்டுமா, அப்படி பண்ணிட்டுமா, அதெல்லாம் கேட்டோம். ஏய் எத்தா மோதிரம் ஏத்தா, ஏய் செருப்பு ஏத்தானா, ஏய் ஓ அதே ஏத்தானா, ஏய் இதே ஏத்தானா. அவனை பத்தி ஒண்ணு கூட கேட்கவே இல்லை. பரவாயில்லப்பா இருக்கட்டும்பா அது கூட சொல்லல. இவன் சொன்னோடனே அதெல்லாம் கண்டுக்காம நான் எப்பயே மன்னிச்சிட்டேன், அதான் தேவையில்ல, கமான் எல்லாம் தேத்தா. இதான் தவக்காலம். நான் பேச புரியுதா? கொஞ்சம் எமோஷனலாக இருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம் பாவ சங்கீதத்தில் போயிட்டோம், மன்னிப்பு வாங்கிட்டோம். இப்போ மனசு தூய்மையாக இருக்குது. இந்த தூய்மையான உள்ளத்தை அப்படியே விட்டுறாத, அதில் ஏதாவது செய்யணுன்றது தான் நான் பேச போகிறேன். ஒரு பைபிளில் வாசிக்கிற நற்செய்தியில் ஒரு பிசாசு நான் போகிறோம், ஒருத்தவங்கிட்ட வெளியே போவோம். வெளியே போயிட்டு சுற்றி முற்றி பார்க்கும், இடம் எங்கேயும் கிடைக்காது. மறுபடியும் வந்து இப்போ வந்த இடத்தையே போய் பார்க்கும், எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது, நான் இதே இடத்துல இருக்க போகிறேன்ட்டு உள்ளே வந்து மறுபடியும் பச்சிக்கிறீங்களா? நீங்கள் பாவ சங்கத்தில் வாங்கிட்டனாலோ, ஒரு தியானத்தில் கலந்துக்கிட்டனாலையோ, பூசையில் கலந்து பயங்கரமான பண்ணதாலையோ அதுக்கப்புறம் நீ நல்லா இருப்பீங்களா? கிடையாது. அதுக்கப்புறம் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெரி கேர்ஃபுல். நீ பாவ சங்கத்தில் வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாருங்க, நீ நல்ல பாவ சங்கத்தில் செஞ்சுட்டு போவ, அன்னைக்கு பார்த்து செல்போனை டச் பண்ணலான்னு பார்ப்ப. ஆனால் நீ டச் பண்ணி பயங்கரமாக நோண்டின்னு இருப்ப. ஆனால் அப்போ தான் பாவ சங்கத்தை செஞ்சுட்டு வருவேன். ஏன்னா நீ தூய்மையான உள்ளத்தை சரியா நிரப்பல, நீ வேற ஏதோ நிரப்பின, மறுபடியும் அது உள்ள வந்ததால நீ மறுபடியும் பழைய நிலைக்கு போயிட்ட. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாவ சங்கத்தில் வாங்கிட்டா, நல்ல இறை வார்த்தையை வாசிட்டா, நீ ஜெபமாலை செஞ்சுட்டு போனா தான் எதனா பிரச்சனை நடக்கும். நீ நல்லா ஜெபமாலை சொல்லிட்டு போவ, சூப்பராக அப்படியே பவர்ஃபுல்லாக போவ, அங்கே போய் ஏதாவது தப்பு கண்டிப்பாக செய்வேன். நீ உஷாராக இருக்கணும். இப்போ அந்த உஷாராக இருக்கிறதுல நான் என்ன செய்யணுன்றதான் பேச போகிறேன். இதை நான் நறுக்குன்னு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பைபிளோட வாசிக்கலாமா? ஒன்று, நாம் பாருங்க, யாரும் தினமும் எழுந்துக்கும் போது பாவம் செய்யணும் அப்படின்னு யாரும் எழுந்துக்கிறதே கிடையாது. அப்படி தானே? காலையில் எழுந்துக்கும் போது நான் இன்னைக்கு ஒரு பாவம் செஞ்சு ஆவேன், என் டார்கெட்டு அதான், இன்னைக்கு ஒரு பாவம் செஞ்சிருவேன்
அப்படின்னு யாரும் எழுந்ததே கிடையாது. நல்லா இருக்கணும், எந்த பாவம் செய்யக்கூடாது, எந்த பிரச்சனை வரக்கூடாது, எங்கட தூய ஆவியான இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எழுந்துப்போம். அப்படிதானே? ஹல்லேலூயா. ஆனாலும் நாம ஏன் பாவம் செய்கிறோம் அப்படின்னா, இது இல்லை, அதனால நாம் பாவம் செய்கிறோம். ஒன்று வாசிப்போம். முதல் கருத்து, ஆழமான விருப்பமும் தெளிவான முடிவும் வேண்டும். ஆழமான விருப்பம், தெளிவான முடிவு. மிக சிறந்த உதாரணம் சக்கேயு. சக்கேயுக்கு ஆசை என்ன? ஆண்டவரை பார்க்கணும். யாரை பார்க்கணும்? அவன் ரொம்ப குட்டையானவன், அவன் பயங்கரமான சொத்துக்காரன், அவன் பயங்கரமான பவர்ஃபுல்காரன், அவன் ஏன் ஆண்டவரை பார்க்கணும்? ஆனாலும் நான் ஆண்டவரை பார்க்கணும். கூட்டம் நெருக்குது, பயங்கரமான கூட்டம், அவன் குட்டையானவன், அவன் அந்த கூட்டத்தில் போனா கூட பார்க்க முடியாது. அதனால அவன் என்ன செய்யறான்? மரத்து மேல ஏறுறான். ஆழ்ந்த விருப்பம் வேண்டும், ஆழ்ந்த விருப்பம் வேண்டும். நான் பாவம் செய்ய மாட்டேன், இல்ல கொஞ்ச நேரம் பார்ப்பேன், கொஞ்ச நேரம் பண்ணுவேன், பண்ண மாட்டேன், அவ்வளவுதான். தெளிவா இருக்கணும். ஆழ்ந்த விருப்பம். அவன் எப்படி ஆச்சு ஆண்டவரை பார்க்கணும். ஏறினானா? ஏறி ஒளிஞ்சிட்டு பார்க்கறான். பார்த்துட்டு ஆண்டவர் வந்து பார்த்துட்டாரு, எப்பா இறங்கி வா அப்படின்றாரு. அடுத்தது தெளிவான முடிவு. நான் பாவம் செஞ்சுட்டேன், அத்தனை காசுகளையும் நான் 4 மடங்கா ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன். தெளிவான முடிவு வேண்டும். நான் தப்பு செஞ்சுட்டேன், இதுக்கப்புறம் இதே தப்பு செய்ய மாட்டேன். நான் பொய் சொல்லி நின்றேன் அப்படின்னா இதுக்கப்புறம் நான் இறை வார்த்தை வாசிப்பேன். நான் பொய் சொல்லியிருந்தேன் அப்படின்னா இதுக்கப்புறம் இறை வார்த்தை வாசிப்பேன். நானே எல்லாத போல மந்திரம் பத்தி பேசுகிறேன் அப்படின்னா அந்த நேரம் வரும்போது நான் 10 முறை அருளந்த மந்திரம் வாசி சொல்லுவேன். தெளிவான முடிவு. ஆழ்ந்த விருப்பம் வேண்டும், தெளிவான முடிவும் வேண்டும். திருப்பாடல் 37:4. கொஞ்சம் ஃபாஸ்ட் எடுங்களேன். ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். நீ ஆண்டவரில் நாடுவதிலே மிகுந்த ஆர்வம் காட்டினாய் என்றால் உன் உள்ளத்தில் இருக்கிற விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். அப்போ முதல்ல எனக்கு ஆழ்ந்த விருப்பம் வேண்டும், தெளிவான முடிவு வேண்டும். முதல்ல எனக்குள்ள நான் மாற்றணும் அப்படின்ற முடிவு எடுத்தே ஆகணும். என்ன டிப்ஸ் கொடுத்தாலும் நீ விரும்பினா தான் மாற்ற முடியும். ஆழ்ந்த விருப்பம் வேண்டும். நீங்கள் ஆண்டவர் தான் எனக்கு மகிழ்ச்சி என்று முழு விருப்பத்தையும் அவர் மேல போட்டீங்கன்னா உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். அதான் இந்த திருப்பாடலுடைய ஆழ்ந்த அர்த்தம், விவரமும் கூட. ஹல்லேலூயா. ஆழ்ந்த விருப்பம், தெளிவான முடிவு. இப்ப நான் சொன்ன ஊதாரி மைந்தனும் ஒரு உதாரணம். அவன் தெளிவான முடிவு எடுக்கிறான். இதுக்கப்புறம் நான் எங்க அப்பா கிட்ட போவேன், அப்பா மகனா இருக்க மாட்டேன், அவருடைய வேலையாளா இருப்பேன். தெளிவான முடிவோட ஆழ்ந்த ஆசையோட எங்க அப்பாவை பார்க்க போறேன்ட்டு போறான். அதனால் அவன் அரவணைத்து கொள்ளப்பட்டான். ஆமென். ஜோரா கரம் தட்டி ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நண்பை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. உள்ளத்தில் ஆண்டவர் அப்படி நினைக்கணும். உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நண்பை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. ஆமான் சொல்லு. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நண்பை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. ஆண்டவர் என் உள்ளத்துல வரணும்னு நீ ஆசைப்பட்ட அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீ அழகான செயல்பாடு செய்வ. எனக்கு ஆண்டவர்லாம் வேணாம், நான் செய்யறது தான் செய்வேன் அப்படின்னா நீ மறுபடியும் பாவத்தை தான் செய்வ. அது எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. ஆமென். முதல்ல ஆசைப்படு. என்ன ஆசை பண்ணோம்? இப்போ 10,000 ரூபாய்க்கு செல்போன் வாங்கினா அடுத்து 20,000 செல்போன் வாங்கணும். அதான் ஆசை நமக்கு. 4G முடிஞ்சிச்சு, இப்போ 5G வரப்போகுது பாரு.
எப்படி ஆசை தூண்டி விடுறான் பாரு. உலகம் ஆசையை தூண்டி விட்டுனே தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆசை தூண்டி விட்டு தான் உலகத்தின் பின்னாடி போனோம் அப்படின்னா ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது, பிரியமான புனித தாமஸ் அக்வினாஸ் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல் பாயிண்ட்ல ஒவ்வொரு பாவமும் நமக்கு ஒரு விதமான சுகத்தை கொடுக்கிறது. அந்த சுகத்தில் நாம் எல்லோரும் விழுவதால் நம்மால் எழ முடியவில்லை. பியூட்டிஃபுல்லான வார்த்தை இல்ல? இப்படி அகஸ்தினார் சொல்றாரு, அழகான சாரி இப்படி தாமஸ் அக்வினாஸ் சொல்றாரு, ஒவ்வொரு பாவமும் நமக்கு ஒரு விதமான சுகத்தை தருகிறது. அந்த சுகத்திலே நாம் வீழ்வதால் நாம பாவத்திலிருந்து எழ முடியவில்லை. ஆதலால் ஆழ்ந்த விருப்பம் வேண்டும், நான் செய்ய மாட்டேன் என்ற ஒரு விருப்பம் வேண்டும். நான் பாவ சூழல்களை விலக்க வேண்டும். அதான் சொன்ன. மத்தேயு விட்டு விட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கல, எழுந்தார். அதுதான் பாவ சூழல்களை விலக்கி விடுவது. நாம் ஒரு பாவத்தை செய்யறோம் அப்படின்னா அங்கிருந்து வெளியே வரணும். உதாரணத்துக்கு யூதாஸ் இஸ்காரியோத்து அவனுக்கு தெரியுது இது பாவம், எல்லாம் தெரியுது. ஆனாலும் அவன் வாங்கின வெள்ளிக்காசு அவன் கூடவே இருக்குது. அவன் வாங்கின அந்த வெள்ளிக்காசு அவன் கூடவே இருக்குது. அதை அவன் விடணும், விட்டுட்டு வெளியே வரணும். பேதுருவும் தப்பு செஞ்சாரு. அவரும் மறுதளிச்சாரு. ஏசப்பாவை தெரியாதுன்னு சொன்னாரு, இவர் யாருன்னு தெரியாதுனாரு. ஆனா அந்த பாவத்தை விட்டுட்டு அவர் வெளியே வந்தாரு. அந்த சூழலை வெளியே விட வேண்டும். உதாரணத்துக்கு பாருங்களேன், டிவி பார்க்க மாட்டேன் அப்படின்றோம், ஆனா கையில ரிமோட் வச்சுன்னு இருப்போம். டிவி ஆஃப் ஆயிருக்கும், கையில ரிமோட் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா என்ன தோணும்? ஆன் பண்ண தான் தோணும். என்ன பண்ண, நாம ரிமோட்டை வச்சுட்டு டிவி பக்கத்துல இருந்து எழுந்து வெளியே போனோம். பாவ சூழல்களை வெளியே வரணும், அங்கிருந்து வெளியே வரணும். இப்போ நான் உட்காந்துருந்தா எனக்கு தப்பா தான் ஃபாதர் தோணுது அப்படின்னா அந்த இடத்த விட்டு எழுந்துட்டு வெளியே வந்து 10 முறை அருளந்து மந்திரம் சொல்லணும். பாவ சூழல்களை வெளியே விடுதல், அங்கிருந்து விலக்கி வருதல், அங்கிருந்து எழுந்து வருதல். நாம அதையே செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த சூழ்நிலையை விட்டு நான் இன்னும் விலகலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. திருப்பாடல் 1:1 வாசிக்கலாம். திருப்பாடல் 1:1, நற்பேறு பெற்றவர் யார்? பொல்லாதின் சொல்படி நடவாதவர், பாவ வழியிலே நிற்காதவர். பாருங்க, அங்க இருக்கவே கூடாது, அந்த இடத்துல இருக்கவே கூடாது. நீ பாருங்க, ஒரு இடத்துக்கு போயிருந்த ஒருத்தர் குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போறாரு ரோட்ல, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் மரத்தடியில் உட்காந்து கோட் வச்சுன்னு உட்காந்துக்கிறானுங்க. இவர் என்ன பண்ணணும்? குடிக்கல அப்படின்றவர் என்ன பண்ணணும்? பார்த்தாரு, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இன்னிலிருந்து குடிக்கூடாது விட்டுண்டா, அமைதியார் வாய் முடு, வேற பண்ணி வேடா வேடா, குடிக்க மாட்டான், குடிக்க மாட்டான் போய் கிட்ட போய் நின்ட்டாரு. குடிக்க மாட்டேன் அண்ணா, நீ குடிக்கத்தாவண்ணா, இதை மட்டும் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு போங்கண்ணா. அண்ணா வாங்கண்ணா, கொடுங்கண்ணா. நான் குடிக்க மாட்டேன்னு பண்ணிடுறேன், வாய் மூடு, அமைதியாரு. அண்ணா நீ குடிக்க மாட்டேன், வாங்கண்ணா, திறந்து கொடுத்துட்டு போனேன். திறந்து கொடுத்துட்டு கடைசி அவங்க கூட உட்காந்து குடிச்சுட்டு இருப்பான். சூழல்களை உன்னால் விலக்க முடியவில்லை என்றால் நீ பாவம் செய்வாய். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரியமானது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா அது போன்ற சூழல்கள் வருகிற போது அதுல இருந்து என்ன பண்ண, நான் விலகி போக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அழகான வார்த்தை, எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வார்த்தை நான் சொல்றேன் பாருங்க. வாசிக்கலாமா? சீராக் ஞான புத்தகம் 13:1. சீராக் ஞான புத்தகம் 13:1 வாசிக்கலாம். மையை தொடுவோர் தங்களை கரைபடித்துக் கொள்கிறார்கள். ஏங்க இப்போ உதாரணத்துக்கு நல்லா கவனிங்கள, நீ ரோட்ல நடந்து போயிருக்கீங்க, ஒரு சாணி இருக்குது, சாணி பாருங்கம்மா, சாணி இருக்குது, சாணி மிதிப்பியா? ஏன் உங்களை தான் கேட்கற, சொல்லுங்கம்மா. சாணி அழகான சாணி, துவையல் போல சாணி, இவ்வளவு அழகாக இருக்கிறது, இதை தொட்டுத்தான் பார்ப்போமே, கொஞ்சம் நக்கி பார்ப்போமே, செய்வியா? ஏன் செய்ய மாட்டோம்? நகர்ந்து போறல்ல,
அதுபோல தான் மையை தொடுபவன் தன்னை கரைபடுத்திக் கொள்வான். சிம்பிள். அது மையின் தெரியுது, போய் கை வச்சா சிம்பிள். சீராக் ஞானபுத்தம் 21:2 வாசிக்கலாம். கமான், சீராக் ஞானபுத்தம் 21:2 வாசிக்கலாம். பாம்பை கண்டு ஓடுவது போல பாவத்தை கண்டு ஓடு. பாம்பை கண்டு ஓடுவது போல பாவத்தை கண்டு ஓடு. மையை தொடுகிறவன் கரைபடித்துக் கொள்வான். பாம்பை கண்டு ஓடுவது போல உன்னை பாவத்திலிருந்து, பாவ சூழலிலிருந்து உன்னை விலக்கினால்தான் நீ பாவத்திலே விழமாட்டாய். ஆமென், ஆமென். மூணாவது ரொம்ப முக்கியமானது, நான் இதை கொஞ்சம் நான் ரொம்பவே ஆசைப்படுறேன். நீங்கள் தவ முயற்சிகள் மேற்கொள்கிற போது ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஒருத்தல் முயற்சி மேற்கொள்கிற போது ஒன்றை மட்டும் நினைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஒருத்தல் முயற்சி இருக்கிற போது நிறைய ஜெபம் செய்யணும், நிறைய ஜெபம் செய்யணும். நீ ஒரு நாள் கவுச்சு 40 நாள் கவுச்சு சாப்பிடாம இருந்ததாலே நீ புனிதனாக மாற மாட்ட. நீ ஒரு நாள் தினமும் ஒரு வேளை சாப்பிடாம இருக்கிறதுனாலயோ நீ வல்லவரால மாற மாட்ட. நீ எந்த அளவுக்கு நோன்பு இருக்கிறியோ அந்த அளவுக்கு நிறைய ஜெபிக்கணும். அதான் உட்கார சொன்னேன் பாருங்க. பாவம் செஞ்சுட்டு அப்படின்னா 3 செய்யணும். நீ நிறைய உடனே உனக்கு தெரியாம ஒரு பாவம் செஞ்சுட்டு வச்சுக்க. யாரும் தெரியாமலாம் செய்யறது இல்லை, யாரும் தெரிஞ்சுதான் செய்யறாங்க. அதனால யாரும் பாவத்தை தெரியாமலாம் செய்ய மாட்டாங்க, எல்லாம் தெரிஞ்சே செய்வாங்க. நீ ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அப்படின்னா முதல்ல ஜெபம் செய்யணும், உட்கார்ந்து பட்டு ஜெபம் செஞ்சிடணும். ரெண்டாவது ஒப்புரவு சாதனம் போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூணாவது இறை வார்த்தை வாசிக்கணும். பிரியமானங்களே, இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. பியூட்டிஃபுல். பாவமே செய்ய மாட்டீங்க. மறுபடியும் சொல்ற பாருங்களேன், இந்த ஃபார்முலாவை, இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நல்ல நீங்க தவ முயற்சிகளை மேற்கொள்ளுகிற போது நல்லா ஜெபிக்கணும். நீ பாவம் செய்து விட்டாய் என்றால் உடனடியாகவே ஜெபி, ஒப்புரவு போ, இறை வார்த்தை வாசி. உடல் கால் ஊனமற்றவர் ஒருத்தவர் 38 வருஷமா ஒரு இடத்துல 5 மண்டபங்கள் இருக்கிற இடத்துல ஆட்டுவாயில் என்ற ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. அங்க ஒரு தூய ஆவியானவர் அந்த குளத்தை கலக்குவாரு. அதுல யார் முதல்ல இறங்குறாங்களோ அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். இப்படி இவரை தூக்கிமை விடுறதுக்கு ஆள் இல்லாம 38 வருஷமா அந்த குளத்து பக்கத்திலே உட்காந்து அவரு ரொம்ப கஷ்டப்படுகிறாரு. அப்ப ஏசப்பா வராரு. ஏசப்பா வந்தவனையும் நீ நலம் பெற விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அவர் அதுக்கு பதில் சொல்லல. ஐயா இப்படி இருக்குது, என்ன தூக்கிமை விடுறதுக்கு ஆள் இல்ல, ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கிறாரு. நான் சொல்றேன் கட்டளை தூக்கி எல்லாத்தையும் கிளம்புன்றாரு. இவன் போறான். இவன் சுகமாய் போனதை பார்த்து பரிசேயர் சதுசேயர்லாம் ஓய்வு நாள்ல யாரும் நடக்கூடாது சொல்லிக்கிறாங்க, ஏதோ வேலை செய்யக்கூடாது சொல்லிக்கிறாங்க. இல்லடா நீ ஏன் வர? இல்ல ஒருத்தர் என்ன சுகப்படுத்தினாரு. அவர் யாரு தெரியல. 2வது முறை கோயில போய் ஆண்டவர் பார்த்து, எப்பா இது போல இது விட கேடு நடக்காம இருக்க நீ பாவம் செய்யாத. அப்ப சொன்ன பிறகு அப்புறம் தான் அவர் யாருன்னு தெரிஞ்சது, இயேசு தெரிஞ்சது. முதல் முறை அதிசயத்தை பார்த்தான், இயேசுவை தெரியவில்லை. 2வது முறை இயேசு சொல்வதை கேட்டான், இயேசுவை அறிந்து கொண்டான். என்னன்னா அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்பின் வந்தினா ஏசப்பாவை பார்க்க முடியாது. ஏசப்பா சொல்ற வார்த்தையை கேட்டா தான் ஏசப்பாவை உணர்ந்து கொள்ள முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? ஹலோ, புரிஞ்சா? அவனுக்கு முதல் அதிசயம் நடந்துச்சு. பரிசேயர் கேட்டானுங்க, யாரான்னு கேட்கறாங்க, யாரா சுகப்படுத்துன்னு கேட்கறாங்க. எனக்கு தெரியலையே அப்படின்றான். 2வது முறை ஏசப்பா கோயில்ல பாக்குறாரு, பேசுறாரு, வார்த்தையை கேட்கறான். கேட்டவன அதுக்கப்புறம் கேட்கறாங்க, யாரா அவனை சுகப்படுத்துறது? இயேசு. அதிசயங்களை நம்பினா இயேசு தெரிய மாட்டார், இறை வார்த்தை கேட்டால் இயேசு தெரிவார். பிரைஸ் தி லார்ட். அதுதான் சொன்னேன், நீ பாவம் செஞ்சிட்ட அப்படின்னா ஜெபி, ஒப்புரவு போ, இறை வார்த்தை வாசி. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 4வது ஆக்கப்பூர்வமான செயலிலே ஈடுபட வேண்டும். ஆக்கப்பூர்வமான செயலிலே ஈடுபட வேண்டும். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு பாவம் செஞ்சாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்ல காரியங்களை நீ செய்ய வேண்டும். அண்ட புழுவு ஆகாய புழுவு புலினே இருந்த அப்படின்னா நீ என்ன பண்ணணும்?
எவ்வளவு பொய் சொன்னியோ அவ்வளவுக்கு இயேசுவின் திருநாமத்தை சொல்லணும். இயேசுவே 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 இயேசு. ஆக்கப்பூர்வமான செயல், ஏதாவது ஒரு நல்ல செயலில் ஈடுபட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. உறவு வலுப்படுத்துச்சு அப்படின்னா நமக்கு நிறைய கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒருத்த பிச்சை எடுக்க போனான். ஒரு வீட்டில் போய்ட்டு ஏமா தாயே பிச்சை போடுமான்னு கேட்குறான். அந்த பொம்பளை வந்து யோ வாட்ட சாட்டமாக இருக்கிற, உடம்பு நல்லா தானே இருக்குது, போய் எங்கன்னா போய் உழைக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டோம். அந்த அவன் உடனே ஏமா நீங்கள் தான் நயன்தாரா போல இருக்கிற, நீ படம் நடிக்கவா போன, நீ எல்லாருக்கும் வச்சு கொட்டல அப்படி சொன்னேன்னு அவன் பொம்பளை ஓன்னு அழ ஆரம்பிச்சிச்சு. என்னம்மா அழுவுன்னு கேட்டா, என்ன முதல் முறை நீ தான் நயன்தாரான்னு சொல்லிக்கிற, இந்த வீட்டில் நான் 4 ஃபுல்லாக வச்சு கொட்டுறேன் சாப்பாடு, ஒருத்தவங்க கூட என்ன நயன்தாரான்னு சொல்லலை அப்படி சொன்னீங்க. நீ என் தம்பி போல இருக்கிற தம்பி, நீ அக்கா போல இருக்கிறேன்னு சொன்னான். உடனே சோறு போட மாட்டேன்னு சொன்னது வீட்டுக்குள்ளே போயிட்டு 4 இட்லி சுட சுட எதாவது கொடுக்குது. முதல்ல பிச்சைக்காரன்னு சொன்னிச்சு, கொஞ்சம் பேசினாங்க, என்ன மாட்டான் தம்பியா மாட்டான், பிச்சைக்காரன் தம்பியா மாட்டான். பிச்சை எடுக்க போன தாய்மார் அக்காவை மாறிவிட்டாள். உறவு சேர சேர ஆசீர்வாதம் கூடும், பாவம் சேர சேர சாபங்கள் கூடும். நீங்கள் ஆக்கப்பூர்வமான செயலை ஏதாவது செய்யணும். இதை விட்டுட்டு வேற எதனா செஞ்சுட்டே இருந்தா ஆண்டவரிடம் இருக்கிற தர்மம் உனக்கு கூடிக்கிட்டே போகும். ஆக்கப்பூர்வமான செயலை செய்ய, அதே பாவத்தை செய்யாத. எந்த அளவுக்கு பாவத்தை செய்கிறோமோ அந்த அளவுக்கு நிறைய நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மறுபடியும் சொல்கிறேன், ஆக்கப்பூர்வமான செயலை செய்தால்தான் ஒருவர் தன் பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடியும். உதாரணத்துக்கு இந்த சம்பவத்தோடு நான் முடிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு, தோசை சுட போச்சு. என்ன சுட தோசை, ஒரு கரண்டி மாவு எடுக்குது. மாவு எடுத்தோன்னு வீட்டுக்காரன் பார்த்து 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 பார்த்துன்றான். உதறி கீழே சிந்திச்சு. யோ அமைதியாரியா, எதைய கத்துற, அமைதியாரியா. சரி 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 பண்ணு பண்ணு பண்ணு. ரெண்டாவது மாவு எடுத்துச்சு, 8 தோசைகளை ஊத்த போது பாத்திரம் 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 அப்படியே சேதறி கீழே வந்து போச்சு. திரும்பி திட்டு திட்டு திட்டு, யோ முன்ன பின்ன தோசை சுடுகிறியா, நீ முன்ன பின்ன இதை பண்ணிக்கிறியா, ஏன் அப்படி கத்துற, ஒத்துறது இல்ல. அவன் கேட்டான், அடியே நீ முன்ன பின்ன ஸ்கூட்டர் ஓட்டிக்கிறியா, முன்ன பின்ன ஸ்கூட்டர் ஓட்டிக்கிறியா, இல்ல. ஸ்கூட்டர் தொட்டுக்கிறியா, இல்ல. நான் உன்னை ஸ்கூட்டர்ல ஏத்தி போகும்போது பார்த்து 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 பாத்திரம் 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 அப்படி சொல்லும் போது எனக்கு எப்படி கை உதறோம், அதே உனக்கு கை உதறின பார்த்தா எனக்கு கை உதறோம். அவங்கவுங்க செயலை அவங்கவுங்களுக்கு ஏத்தா போல சொன்னா தான் புரிஞ்சுப்பாங்க. யாக்கோபு 4:17 சொல்கிறது, நன்மை செய்ய ஒருவருக்கு ஒருவர் தெரிந்து அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம். நன்மை செய்ய தெரிந்தும் அதை நாம் செய்யாவிட்டால் அது பாவம். யாக்கோபு 4:17 தெளிவா சொல்கிறது. அதே யாக்கோபு 4:7 சொல்கிறது, கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அழகை எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அது உங்களை விட்டு ஓடிவிடும். நாம எதிர்த்து போராடத்தான் வேண்டிய பெருமாளே. சொகுசா பாவங்களை நாம வெளியே விட முடியாது. சொகுசா அப்படியே உட்கார்ந்தாலும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. மிகப்பெரிய அரசர் சவுல் அரசர் மிகப்பெரிய அரசர். அவருக்கு ஆவியானவர் அருள்பொழிவு செய்யப்பட்டாங்க. எப்போ தாவீது மேல பொறாமப்பட்டாரோ அப்போ அவர்கிட்ட இருந்து ஆவியானவர் வெளியே போயிட்டு அசுத்தாவி உள்ளே வந்தது. வரலாறு சொல்கிறது. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் சொல்கிறது, சவுல் அரசர் முதலாக அருள்பொழிவு செய்யப்பட்ட முதல் அரசர் இஸ்ரேல் மக்களுக்கு. அவர் தாவீது மேல பொறாமப்பட்டதால அவருக்குள் இருந்த ஆவியானவர் வெளியே போயிட்டு அசுத்தாவி உள்ளே வந்தது. ஆக நமக்குள் என்ன இருக்கிறது என்பதை அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் எனக்குள் இருக்கிற தூய்மையான உள்ளத்தை நான் நிரப்ப வேண்டும். எதை கொண்டு நிரப்புறேன்? நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. ஆமென். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.